ஒரு கோபுரத்தின் உச்சியில் உள்ள புள்ளி ஏயிலிருந்து ஒரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. பாருங்க, மேல் நோக்கி எறிகிறோம். அது தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து T1. அதே மாதிரி ஒரு பொருள் நான் வந்து அதே புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி எறிகிறேன். ஒரே வேகம் தான், வேகத்தை நான் மாத்தல. கீழ் நோக்கி எறியும் போது அது எடுத்துக்கொள்ளும் கால அளவு T2. அப்படி இருந்தால் அது இது ரெண்டு கண்டிஷன் கொடுத்துட்டான். இப்போ நான் அதே புள்ளியிலிருந்து அந்த பொருளை வந்து நான் அப்படியே ட்ராப் பண்றேன். சரியா? எரியவில்லை, தடையின்றி விழ அனுமதிக்கிறேன்னா, தடையின்றி விழ அனுமதிச்சோம்னா அது எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ நான் இப்போ டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைடில் மூவ் ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட உயரம்னு சொல்லிட்டான். சரிங்களா? ஒரு உயரத்துலேருந்து பாருங்க, எல்லோ கலர் லைன் வந்து அந்த உயரம், அந்த பில்டிங்கோட உயரம்னு வச்சுக்கோமா. தரை, நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து தரை. தரையில் உயரம் 0வா இருக்கும். நான் இங்கே இருக்கேன். அப்போ என்னோட ஆரம்ப உயரம் என்னது? அச்சுன்ற உயரத்தில் நான் இருக்கிறேன். அச்சுன்ற உயரத்தில் இருக்கேன். முதல்ல நான் மேல் நோக்கி எறிகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல் கேஸ் ரோமன் லெட்டர் 1. நான் மேல் நோக்கி எறிகிறேன். அப்போ என்னோட வேகம் வந்து யூன் இருக்கு. இப்போ மேல் நோக்கி போய் பெரும உயரத்தை அடையுது. பெரும உயரத்தை அடைந்து தரையை அடைகிறது. இப்போ ரோமன் லெட்டர்னு முதல் கேஸ் 1. கேஸ் 1க்கு என்னோட வேகம் வந்து யூ, மேல் நோக்கி இருக்கு. தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் T1. அதே உயரத்திலிருந்து நான் கீழ் நோக்கி எறிகிறேன். இது வந்து கேஸ் 2. கேஸ் 2வின் படி நான் வந்து கீழ் நோக்கி எறிகிறேன். ஏரோஹெட் கீழ் நோக்கி போட்டுக்கன்னா, அப்போ இது கீழ் நோக்கி எறிகிறேன். அது தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் T2. கீழ் நோக்கி எறியும் போது எனக்கு வந்து நேராக தரையில் வந்து விழுமா. இதுக்கான நேரம் வந்து T2. முதல் கேஸுக்கு T1ன்னு சொல்லிக்கலாம். இப்போ மூணாவது கேஸ் என்னன்னா, அதே நிலையிலிருந்து நான் அப்படியே பாலை விடுறேன். த்ரோ பண்ணல, அப்படியே விடுறேன். தானாக கீழே விழும் பொருள். அது தானாகவே கீழே விழுந்தால் தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் T ஆனது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ எனக்கு இருக்கிறது வந்து கேஸ் 1 இருக்கு, கேஸ் 2 இருக்கு, கேஸ் 3 நான் கண்டுபிடிக்கணும். கேஸ் 1ன் படி நான் என்ன பண்றேன்? மேல் நோக்கி எறிகிறேன்னா, கேஸ் 1ன் படி நான் மேல் நோக்கி எறிகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோட ஆரம்ப திசை வேகம் மேல் நோக்கி இருக்கு. கிளியரா இருக்காப்பா இது வரைக்கும்? சரி, முதல் கேஸ் 1ல ஆரம்ப நிலை இங்க இருக்கு, நேரா தரையில வந்து விழுது. அப்ப நம்ம முதல் திசையில வந்து இடப்பெயர்ச்சி வந்து இறுதி இடப்பெயர்ச்சி தரையில வந்துருச்சு. அப்ப இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி வந்திருக்கு. கேஸ் 1க்கு -h இடப்பெயர்ச்சி. ஆரம்ப திசை வேகம் மேல் நோக்கி இருக்கு. அது கேஸ் 1 காலம் வந்து T1 -(g(T1)². கேஸ் 2 பாருங்க, இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி தான் இருக்கு. கேஸ் 2க்கும் -h தான். ஆரம்ப திசை வேகம் கீழ் நோக்கி இருக்கு. அதுக்கான காலம் T2 தான். இங்க ஸ்கொயர் வராது. u into T2 -((g(T2)². சரியா? இப்ப நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு. 2 ஈக்குவேஷனுமே உங்களுக்கு u வந்து சமம் தானே, அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஈக்குவேஷன் 1ஐயும் 2, இது வந்து 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ சமன்பாடு 1, சமன்பாடு 2. சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்னாகும்? இங்க பிளஸ் வந்துருமா, இங்க பிளஸ் வந்துருமா, இங்க பிளஸ் வந்துருமா, இது 0 ஆயிடும். இப்போ யூவை காமன் எடுத்துட்டோம்னா T1 + T2, இந்த மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடுதா?
இப்போ இங்கே என்ன வருது ப்ளஸ் ஆஃப் ஜி நான் காமன் எடுத்துட்டேன்னா t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர். ஸோ ஓகே இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். u of t1 plus t2 is equal to minus g of t2 square minus t1 square. a square minus b square நம்ம எப்படி இதெல்லாம் a plus b into a minus b எழுதலாமா? u of t1 plus t2 நான் எப்படி எழுதுறேன்னா 1 by 2 g a square minus b square a1 a plus b into a minus b எழுதலாம். இது வந்து கேன்சல் ஆகும். எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு u is equal to minus of g of t1 minus t2. இப்போ எனக்கு u ஓட வேல்யூ கிடைச்சிச்சா? that is my u. ஓகே இப்போ இந்த u வேல்யூ தூக்கி நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணி நான் h ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எங்க நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். we have a equation 1. இந்த ஈக்குவேஷன் 1ல நான் u ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போறேன். சரியா? ஈக்குவேஷன் 1 நாங்க தனியா அடிக்கவா? minus h ut1 minus of gt1 square. இப்போ u ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. u ஓட வேல்யூ எவ்வளோ? இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் u ஓட வேல்யூ. மைனஸ் 1 by 2 g of t1 minus t2. ஆல்ரெடி அங்க வந்து t1 இருக்கா? t1 minus of gt1 square. இதை நான் ஷார்ட் அவுட் பண்ணேன்னா h ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாமே மைனஸா இருக்கா? இப்போ எல்லாத்தையும் பிளஸ் ஆக்கிருக்கேன். g of t1 t2 minus 1 by 2 g of t1 square minus of g1 t1 square. இது கேன்சல் ஆகும். ஸோ என்னோட h ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 1 by 2 of g t1 t2. h வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேனா? இப்போ இது வரைக்கும் கிளியரா இருக்கப்பா? ஓகே இப்போ மூணாவது கேஸ் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டதா? மூணாவது என்ன பண்றான்னா ஒரு பாலை வந்து தானாக கீழே விடுகிறார்கள். தானாக கீழே விழும் பொருள் ஒரு பொருள் தானாக கீழே விழுந்தால் அது தரையை அடைய எவ்வளவு காலம் எடுக்கும்னு கேட்குறான். இப்ப 3 கேஸுமே பாருங்களேன். மேல் நோக்கி ஒரு பொருளை நான் எறிகிறேன், அது தரையில வந்து விழுகுது, அது இடப்பெயர்ச்சி ஹச் தான், மைனஸ் ஹச் தான். கீழ் நோக்கி ஒரு பொருளை அதே பொருளை எறிகிறேன், தரையில வந்து விழுது, அதோட இடப்பெயர்ச்சி மைனஸ் ஹச் தான். ஒரு பொருளை நான் வந்து தானாகவே கீழே விடுறேன், அதோட இடப்பெயர்ச்சி மைனஸ் ஹச் தான். ஸோ ஹச்சுங்கிறது காமனா இருக்கு. இப்போ தானாக கீழே விழும் பொருளுக்கு ஃபார்முலா எதுங்க? மைனஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு ut மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர். தானாகவே கீழே ஒரு பொருள் விழும்போது அதுக்கான காலம் நான் டீன்னு வச்சுக்கிறேன். தானாகவே ஒரு பொருள் கீழே விழுந்தால் அதன் ஆரம்ப திசைவேகம் 0. சரியா? இப்போ இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். h is equal to half g t squared. ஹச்சுக்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஹச்சோட வெளியே என்னது? யாருக்கு பார்த்தீங்கன்னா ஹச்சோட வெளியே இங்கே வச்சுக்கோ. ஸோ வி ஹாவ் h வேல்யூ 1 by 2 g t1 t2. பாருங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. That is equal to 1 by 2 gt is half gt cancel. So t squared is equal to t1 t2. T is equal to root of t1. Clear amma? Okay. Next question போயிடலாமா? இங்க பாருங்க, ஒரு மோட்டார் படகு அது என்ஜின் அணைக்கப்பட்ட பிறகு அனுபவிக்கும் வேக குறைப்பு. வேகம் குறைந்தாலே அங்க வந்து முடுக்கம் குறையணும், எதிர்மறை முடுக்கம் வந்துடும். சரியா? ஸோ
டிவி பை டிடி, அதாவது எதிர்மறை முடுக்கம் என்ன சொல்லிக்கிறான்னா மைனஸ் கேவி கியூப்னு சொல்லிக்கிறான். கே என்பது மாறிலி. என்ஜின் அணைக்கப்படும் போது திசைவேகத்தின் அளவு V0. என்ஜின் அணைக்கும் பொழுது வேகமா வருது, என்ஜினை நான் ஆஃப் பண்றேன். போட் வந்து நேரா வேகமா வந்துட்டு இருக்குப்பா. இந்த இடத்துல நான் என்ஜினை ஆஃப் பண்ணிட்டேன்னா, ஆஃப் பண்ணும்போது என்னோட திசைவேகம் U0. இப்போ என்ன ஆகும், போட் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோன்னா வெலாசிட்டி குறையும், திசைவேகம் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல போட்டு நின்றும். இப்போ இறுதி திசைவேகம் 0வா இருக்கும். ஸோ எனக்கு இங்கே திசைவேகம் குறையுது. திசைவேகம் குறையதுனால எனக்கு எதிர் முடுக்கம் வந்துடும். அப்ப என்ன சொன்னான்னா, இந்த என்ஜின் அணைக்கும் போது அந்த திசைவேகம் V0 ஆக இருந்தால், என்ஜின் அணைக்கப்பட்ட பிறகு T நேரத்தில் திசைவேகத்தின் அளவு, ஏன்னா நேரம் செல்ல 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 உங்களுக்கு வந்து வேகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு டைம் கால அளவில் இது வெலாசிட்டி ஃபைனலாக ஏதோ ஒரு வெலாசிட்டி ரீச் ஆகும். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது இறுதி வெலாசிட்டி என்னன்னு கேட்குறான். 0 ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த காலத்தில் அந்த திசைவேகம் என்னன்னு கேட்கணும். வெரி சிம்பிள் கொஸ்டின் இது, வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம ஈக்குவேஷனை கொடுத்துட்டான் இல்லையா, டிவி பை டிடியை நான் ரீப்ளேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. டிவி பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் கேவி கியூப். நான் என்ன பண்ண போறேன்னா டிவி பை வி கியூப் மைனஸ் கே இன்ட்டு டிடி. சரியா, இங்க வந்து இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரேட் லிமிட் எனக்கு வேணும். இப்போ வந்து இன்ஜினை அணைக்கும் பொழுது, இன்ஜினை அணைக்கும் பொழுதில் என்னோட திசைவேகம் V0. சிறிது காலம் கழித்து, சிறிது காலம், அப்போ ஆரம்ப டைம் வந்து T0ன்னு வச்சுக்கோங்க. சிறிது காலம் கழித்து என்னுடைய திசைவேகம் வந்து V. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ என்னோட லோவர் லிமிட் V0 இருக்கும், அப்பர் லிமிட் V இருக்கும் ஃபார் வெலாசிட்டி. சரியா, அதே மாதிரி காலத்துக்கான டைம் இருக்குமா, டைம் 0வா இருக்கும்போது நான் இன்ஜின் ஆஃப் பண்ணுறேன். சிறிது காலங்கள் கழித்து என்னோட வெலாசிட்டி வியை ரீச் ஆகுது. அப்போ இறுதி டைம் வந்து நான் டீன்னு வச்சுக்கிறேன். லோவர் லிமிட் 0 ஆகும் டைம், அப்பர் லிமிட் டி. இப்போ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ வி கியூப் இன்டகிரேட் பண்ணால் நான் என்ன பண்ணால் V பவர் -3 மேலே கொண்டு வருவேன். V பவர் -3 இன்டகிரேஷன் V0 to V. K வந்து மாறிலியாக தான் வெளியே எடுத்துடலாம். டி இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. m பவர் +1 x பவர் m என்ன பண்ணுவீங்க, இன்டகிரேட் பண்ணீங்கன்னா m பவர் +1 டிவைட் பை m +1. அப்போ V பவர் -3 +1 டிவைட் பை -3 +1. லோவர் லிமிட் அப்பர் லிமிட் டிடி இன்டகிரேட் பண்ண டி தான், இல்லை லிமிட் அப்ளை பண்ணும்போது டி வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ ஐ கெட் V பவர் -2 டிவைட் பை -2. That is equal to minus KT. உன்னை நான் மாடிஃபை பண்ண போறேன். எப்படி மாடிஃபை பண்ண போறேன்னா, V பவர் -2 கீழே கொண்டு வந்துருங்க. 2V² மைனஸ் இருக்கு. ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் ஆர் மைனஸ், லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், V வேணுமா, V வேணுங்கிறதுனால நான் V ஒரு பக்கமா வச்சுக்கிறேன். இந்த டேர்மை வந்து நான் வலது பக்கம் அமுச்சு விட்டேன், ரைட் சைடு அமுச்சு ப்ளஸ்ஸாக மாறிடுது. இந்த டேர்ம் நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன், அப்போ இதுவும் ப்ளஸ்ஸாக மாறும். 1/2 V0² plus KT 1/2 V² is equal to 2 plus KT. Again
2 உள்ள கொண்டு போயிருங்க. 1/2 kT. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 1 + 2V0 kT divided by V0. இதோட வேல்யூ வந்து 1/V²ங்களா? இப்போ ரிவர்ஸ் பண்ணுங்க. V² = V0 + 1 + 2V0 kT. கிளியர் ஆக்கப்பா? இது மிஸ்டேக் விட்டுருக்கோன்னு பாருங்க. ஆஹா, இது ஸ்கொயர் விட்டோம் பார்த்தீங்களா? இது ஸ்கொயர் V0² இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அது ஸ்கொயர் மட்டும் சேர்த்துருங்க. வேற ஒன்றும் எங்கெல்லாம் V0 வருதோ அங்கே ஸ்கொயர் இருக்கணும்ப்பா. மேக் அ கரெக்ஷன். சரியா? ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ரூட் போடுவோம். √V0² வெளியே வரும்போது V0 வந்துடும். பாட்டம் டேர்ம் விகுதி என்னவா இருக்கும்? 1 + 2V0² kT. திஸ் இஸ் மை ஆன்சர். நிறைய ஸ்டெப் இருக்கு. கிளியரா இருக்காமா? ஆப்ஷன் 4 காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, எப்படின்னா வீடியோ நான் நைட்டு அப்லோட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் அச்சில் ஒரு பொருளின் இயக்கத்திற்கு திசைவேகம் v ஆனது இடப்பெயர்ச்சி எக்ஸை பொறுத்து. எக்ஸ் அச்சில் ஒரு பொருளின் இயக்கம். இப்போ எக்ஸ் அச்சில் ஒரு பொருள் இயங்குகிறது. அதன் திசைவேகம் v ஆனது இடப்பெயர்ச்சி எக்ஸை பொறுத்தது. இப்போ திசைவேகம் v ஆனது இடப்பெயர்ச்சி எக்ஸை பொறுத்ததுன்னா எக்ஸை பொறுத்து இடப்பெயர்ச்சி மாறுகிறது, திசைவேகம் மாறுகிறது. அப்போ v of x is equal to 3x² - 2x. இது ஈக்குவேஷன். சரியா? x என்பது 2 மீட்டர் எனில் முடுக்கம் என்ன? நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு பொருளானது அந்த துகள் என்ன ஆகுது? 0 என்ற பொசிஷன் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும். எக்ஸ் வந்து 2 பொசிஷனுக்கு தாண்டும் போது அது முடுக்கம் என்ன? அது கேட்கணும். இப்போ முடுக்கம் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் வெரி ஈஸி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dv/dx போடாம dv/dt போடுறேன், ஈஸியா இருக்கும். dv/dt டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு t நாட் x. சரியா? 3x² என்ன வரும்? 6x - 2 into dx/dt வந்துருமா? ஸோ இட் இஸ் நோன். இதுக்கு என்ன அர்த்தம்? 6x - 2 dx/dtங்கிறது திசைவேகம். சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு இடது பக்கம் என்ன இருக்கு? dv/dt இருக்கு. வலது பக்கம் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 6x - 2 × v. இப்போ dv/dt என்பது முடுக்கம். முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு 6x - 2 v என்று திசைவேகமா? திசைவேகங்கிறது இங்க 3x² - 2x. இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, x 2 எனில் x 2 மீட்டர் எனில் முடுக்கம் என்ன? சரியா? இப்போ எக்ஸுக்கு பதில் 2 போட்டுக்கோங்க. 6 × 2 - 2 3 × 2² - 2 × 2. இப்படி கொண்டு வரும்போது என்ன வருது? முடுக்கம் = 6 × 2 12 12 - 2 2 2 4 2²ங்கிறது 4 3 4 12 12 - 4. இது எவ்வளோ இருக்கும்? 10 இருக்கும். இது வந்து 8 இருக்கும். ரொம்ப அதிகமாக வருது. 80 m/s² வருது. செக் பண்ணுவோம். 80.
ஸோ ஆப்ஷன் 2. டவுட் இருக்காமா? கிளியரா இருக்கா? எதுமா? எந்த இடத்துல சொல்றீங்க? நான் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டிருக்கேன். சரியா? எதுமா? 3x² டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? பவர்ல முன்னாடி கொண்டு வரீங்களா? 3x², 6x dx by dtன்னு வரும். சரியா? மைனஸ் 2x பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? 2 dx by dtன்னு வரும். இப்போ dx by dt நான் காமன் எடுத்துட்டேன். ஒரே ஸ்டெப்ல நான் பார்த்துட்டேன். சிம்பிளா முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னா dv by dt is equal to எப்படி இருப்பீங்க? 6x dx by dt minus 2x பண்ணும்போது dx by dt வந்துடும். சரியா? இப்போ dv by dt is equal to 6 dx by dt நான் காமன் எடுத்துட்டேன்னா 6x minus 2. அவ்வளோதான். இதே நான் dv by dx பண்ணீங்கன்னா 6x minus 2 தான். சரியா? டிஃபரன்சியேஷன் வகைக்கெழுக்க பாருங்க. நான் ஒரு ஷார்ட்கட்டாக போட்டேன். ஆக்சுவலாக டிவி பை டிஎக்ஸ்னு போடணும். இப்போ டிவி பை டிஎக்ஸ் போட்டிங்கன்னா அது வருதா? ஆக்சிலேஷன் கூட என்ன வருது? டிவி பை டிடி நம்ம எப்படி மாற்றி எழுதுவோம்? இது மாதிரி மாடல் போட்டிருப்போம். டிவி பை டிடி இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு போடுவோம். ஸோ டிவி பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது acceleration is equal to என்ன வருது? dv by dx dx by dt is a velocity. அப்ப dv by dx நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். 6x minus 2 into velocity எவ்வளோ? velocity question கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா இந்த velocity கொடுத்துருக்கானா 3x² minus 2x 3x² minus 2x. இப்போ x 2 போட்டிங்கன்னா அதே ஆன்சர் தான். எனக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்துருச்சு பாருங்க. இங்கே எந்த ஈக்குவேஷனும் அந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. நான் வேற மெத்தடில் போட்டுக்கிறேன் சார். ஈஸியான ஒரு மெத்தடை போட்டுக்கிறேன். நிறைய மெத்தட் வந்து ஸ்டெப்ஸை குறைச்சிருக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கல் 25 மாடி கட்டிடத்தின் உச்சியிலிருந்து போடப்படுகிறது. அது 5 வினாடிகள் தரையை அடைகிறது. முதல் வினாடியில் அது எத்தனை மாடிகளை கடந்து செல்கிறது? மொத்தம் 25 மாடி கட்டடம்பா. 25 மாடி கட்டடம். 25 மாடி கட்டடத்துல கட்டடமா வரையும். 25 மாடி கட்டடம். சரியா? ஒவ்வொரு கட்டடத்தின் உயரத்தையும் நான் ஹச்சுன்னு வைக்கணும். ஒவ்வொரு மாடி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாடி ஒவ்வொரு ஃப்ளோர் இது நான் ஹச்சு. அதே மாதிரி எத்தனை ஹச்சு இருக்குது? 25 மாடி இருக்காதுல்ல? இப்போ 25 மாடி இருக்கு. இப்போ நான் மொத்த உயரத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்னா 25 இன்ட்டு ஹச்சுன்னு சொல்லுவேன். ஒரு மாடி ஹச்சுனா 25 மாடினா 25 இன்ட்டு ஹச். இதான் மொத்த உயரம். சரியா? இப்போ நான் மேலேருந்து ஒரு பொருளை வந்து நான் கீழே விடுறேன். தரையை தானாக கீழே விழும் பொருள். அப்போ கீழே தானாகவே விடும்போது u வந்து 0 ஆகிரும். 5 வினாடியில் தரையில் விழுகிறது. 5 வினாடியில் தரையில் வந்து விழுகிறது. அப்பனா ஒரு மாடியின் உயரம் எவ்வளோன்னு கேட்குறான். மொத்தம் 25 மாடி இருக்கா? ஹச் என்பது ஒரு மாடியின் உயரம். ஹச் என்பது ஒரு மாடியின் உயரம். சரியா? இப்போ 25 மாடியின் உயரம் என்பது என்னது? 25 ஹச் என்பது உயரம். ரொம்ப ஈஸியான ஐடியா தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபார்முலா தானாக கீழே விழும் பொருள். இப்போ உயரம் இடது பக்கம்ங்கிறது என்னது? உயரம் இருக்கணும்.
இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி இருக்கு, அப்போ மைனஸ் வைக்கணும். ஆரம்ப திசைவேகம் t, அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். மைனஸ் பண்ணும், ஏன்னா g வந்து மைனஸ் ஆஃப் g t ஸ்கொயர்டு. 5 வினாடி தரையை விழுகிறதா, இப்போ t வந்து 5, இப்போ 5 ஸ்கொயர். இந்த மைனஸும் மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ 25 இன்ட்டு h இஸ் ஈக்குவல் டு ஜிங்கிறது 10 வைங்க, 10/2 இஸ் 5. 10 2 வகுத்துனா 5 வரும். இங்கே 5 இன்ட்டு 5 ஸ்கொயர் 25. ஸோ இந்த 25 இந்த 25 கேன்சல் ஆகும். ஸோ என்னோட உயரம், ஒரு மாடியின் உயரம் எவ்வளோ? 5 மீட்டர். கொஸ்டினில் ஒரு மாடியின் உயரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 5 மீட்டர். கொஸ்டின் நம்ம என்ன கேட்குறான்னா, ஒரு வினாடியில் அது எத்தனை மாடியிலே கடக்கும்? இப்போ தானாக கீழே விழும் பொருள் ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு 5 மீட்டர். கரெக்டாப்பா? அது கரெக்டா நான் சொல்றது? ஒரு வினாடிக்கு 5 மீட்டர்னா கடக்கும் தானாக கீழே விழும் பொருள். இப்போ ஒரு மாடியின் உயரம் வந்து 5 மீட்டர். அப்போ அது ஒரு வினாடியில வந்து அது ஒரு எத்தனை மாடியை கடந்திருக்கணும்? ஒரு மாடி தான் கடந்திருக்கணும். இப்போ ஒருவேளை வந்து ஒரு மாடியின் உயரம் வந்து 10 மீட்டரா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வினாடி எவ்வளவு மாடியை கலந்துருக்கும்? பாதி மாடியை தான் கலந்துருக்கும். சரியா? அது 2 வினாடியில் எத்தனை எத்தனை மாடி கடக்கும்? ஒரு வினாடிக்கு 5 மீட்டர், 2 வினாடிக்கு ஒரு எவ்வளவு தூரம் கடக்கும்? 2 வினாடின்னு வரும்போது ஆஃப் ஜி டி ஸ்கொயர் 2 இன்ட்டு 2 4 20 வரும். 20 மீட்டர் வரும். இப்போ 20 மீட்டர்னா எத்தனை மாடி? 4 மாடியா? ஒரு மாடிங்கிறது 5 மீட்டருப்பா. அப்போ 4 மாடினா இது 20 மீட்டர். அப்போ 20 மீட்டர் கடந்துருமா? சரி, ஓகே. அப்போ ஆன்சர் வந்து 5 மீட்டர். ஒரு நொடியில் 5 மீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு பொருள் u திசை வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படுகிறது. அத்தரையிலிருந்து குறிப்பிட்ட புள்ளியை t1 நேரத்திற்கு பிறகு கிடைக்கிறது. அதே புள்ளியை கீழே இறங்கும் பயணத்தின் போது கடக்கும் நேரம் என்ன? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அவ என்ன கரெக்டா கேக்குறானா, ஒரு உயரம் எடுத்துக்கோங்க. இது உயரம். நான் மேல் நோக்கி ஒரு பொருள் எறிகிறேன். அது என்ன ஆகும்? மேல போகுது, பெரும உயரத்தை அடைஞ்சிட்டு தரைக்கு வருது. சரியா? என்ன கொஸ்டினை சொல்லிக்கிறானா, அத்தரையிலிருந்து குறிப்பிட்ட புள்ளியை t1 நேரத்திற்கு பிறகு கிடைக்கிறது. இப்போ தரையிலேருந்து நான் குறிப்பிட்ட புள்ளி நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் புள்ளி ஏவை எடுத்துக்கிறேன். புள்ளி ஏ தரையில். ஆஹா, சாரிப்பா, மேல் நோக்கி உயரத்தில் தெரியல. சாரி ஃபார் மிஸ்டேக். நம்ம தரையிலிருந்து தான் ஒரு பொருளை எறிகிறேன். நான் தரையிலிருந்து ஒரு பொருளை எறிகிறேன். சரியா? தரையிலிருந்து ஒரு பொருளை எறிகிறேன். அது வந்து குறிப்பிட்ட புள்ளியை நான் ஏன்னு எடுக்கிறேன். t1 காலத்தில் கிடைக்கிறது. மேலே போகும்போது t1 காலத்தில் கிடைக்கிறது. அதுக்கு மேலே பெரும உயரம் போகுமா? பெரும உயரம் போயிட்டு என்ன ஆகணும்? அது கீழே வரணுமா? கீழே வரும்போது அதே புள்ளியை t2 நேரத்தில் கிடைக்கிறது. புரியுதாப்பா? அப்ப இதுக்கு t1க்கும் t2க்கும் இடையே உள்ள கால அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. t1க்கும் t2க்கும் இடையே உள்ள கால அளவு. இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது?
சரி, ஓகே. நான் இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன்னா பாருங்க, இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன். டைம் 0வாக இருக்கும்போது நான் பொருளை த்ரோ பண்ணுறேன். டைம் t1ஆக இருக்கும்போது புள்ளி ஏவை அடைகிறது. அப்படியே மேலே போது பெரும் உயரம் போயிருக்குது. அதே மாதிரி டைம் 2ன்னு வரும்போது என்ன ஆகுது, எகெயின் புள்ளி ஏவை அடைகிறது. இப்போ ரெண்டு கண்டிஷன் தனித்தனியான ஈக்குவேஷன் எழுத போகிறேன். முதல் கண்டிஷன் இது வந்து கேஸ் 1 வச்சுக்கிறேன், இது கேஸ் 2 வச்சுக்கிறேன். கேஸ் 1 என்ன ஆகுது, மேல் நோக்கி ஆரம்ப திசைவேகம் என்னது, மேல் நோக்கி எரிஞ்சுக்கிறேன்னா ஆரம்ப திசைவேகம் மேல் நோக்கி எரிஞ்சுக்கிறேன் u. இந்த புள்ளி ஏயில் என்னோட இறுதி திசைவேகம் என்னது, இது v. இதுவும் மேல் நோக்கி தான் இருக்கு. இப்போ கேஸ் 1 ஃபார்முலா நான் v u plus gt ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இறுதி திசைவேகம் மேல் நோக்கி இருக்கு, ஆரம்ப திசைவேகம் மேல் நோக்கி இருக்கு, g மைனஸ் அதனால g போட்டுக்கிறேன், கால அளவு t1. இந்த ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு t2க்கு நான் ஃபார்முலா எழுத போறேன். கேஸ் 2 எங்க தரையிலிருந்து எனக்கு இந்த புள்ளியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு t2. இப்போ தரையில் ஆரம்ப திசைவேகம் u, இறுதி திசைவேகம் பொறுத்த மட்டும் எனக்கு இந்த புள்ளியில வந்து கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி வர்றதுனால எனக்கு திசைவேகம் கீழ் நோக்கி வந்துடும். சரியா? இப்போ அதே ஃபார்முலா நான் சூஸ் பண்ணுறேன். v u plus gt. இறுதி திசைவேகம் கீழ் நோக்கி இருக்கிறதால மைனஸ் v, ஆரம்ப திசைவேகம் எப்போதுமே மேல் நோக்கி தான் இருக்கு, ஜிக்கு மைனஸ் போட்டுக்குவேன், காலம் t2. சரியா? எனக்கு t1க்கும் t2க்கும் இடையே உள்ள கால இடைவெளி தான் வேணும். அப்போ t2லேருந்து t1 நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு, ரெண்டு சமன்பாடுகளை நான் எடுத்துட்டேன். சமன்பாடு 1, சமன்பாடு 2. எனக்கு t2 மைனஸ் t1 வேணும். இப்போ சமன்பாடு 2 மைனஸ் சமன்பாடு 1 போட்டுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சமன்பாடு 2 மைனஸ் சமன்பாடு 1. இப்போ சமன்பாடு 2 u மைனஸ் gt1, கீழே வந்து மைனஸ் சமன்பாடு 2. அப்போ சமன்பாடு 2 நீங்கள் சாரி சமன்பாடு 2 இங்கே நான் போட்டேன்னா சமன்பாடு 2 மைனஸ் சமன்பாடு 1. இப்போ சமன்பாடு 1 மைனஸில் பெருக்கிக்கோங்க, மைனஸ் v மைனஸ் u பிளஸ் gt1. u கேன்சல் ஆகுது, மைனஸ் 2v இஸ் ஈக்குவல் டு ஜியை காமனாக எடுத்தீங்கன்னா என்னென்ன வருது, t1 மைனஸ் t2. இப்போ மொத்த ஈக்குவேஷன் மைனஸில் இருக்குங்க, 2v g of t2 மைனஸ் t1 கிடைச்சது. எனக்கு வந்து t2 மைனஸ் t1 தான் வேணும், 2v by g. சரியா? ஸோ இப்போ v மட்டும் தனியாக இருக்குது. இப்போ விக்கான ஃபார்முலா வியோட ஃபார்முலா இங்கே வந்து ஈக்குவேஷன் 1ல் இருக்குது, சமன்பாடு 1ல் இருக்குது. ஸோ வியை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன்னா u மைனஸ் gt1 divided by g. ஸோ எகெயின் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஜியை உள்ளார கொண்டு போங்க, u by g minus t. So this is the answer. இருக்கு ஆப்ஷன் 2. கிளியராப்பா? ஓகேம்மா, சரி இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இன்னும் சரியா